போக்கிமான்னு சொன்ன உடனே, நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர முதல் போக்கிமான் பீக்காச்சு தான். பீக்காச்சுவோட கியூட்னஸும், அது துரு துருன்னு இருக்கிறதும் பார்க்கறதுக்கு அவ்ளோ கியூட்டா இருக்கும். பீக்காச்சு எப்படி பாடி ஃபுல்லா எல்லோ கலர்லயும், 2 சீக்ஸ்லயும் ரெட் கலர் ஸ்பாட் இருக்குமோ, அதே மாதிரி ரியல் லைஃப்லயும் ஒரு கிரியேச்சர் இருக்குன்னு தான் சொல்லணும். அத செல்லமா பீக்காச்சு உட்பெக்கர்ன்னு சொல்லுவாங்க. அதுங்களோட உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா, கிரீம் கலர்டு உட்பெக்கர். இதுங்கலாம் சவுத் அமெரிக்கால மட்டும் தான் காணப்படும். இந்த கிரீம் கலர்டு உட்பெக்கர்ல நம்மளால ஈஸியா மேல் அண்ட் ஃபீமேல டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். என்னதான் 2மே பேல் yellowish கலர்ல இருந்தாவும், மேல் பேர்டுக்கு மட்டும் தான் 2 சீக்ஸ்லயும் ரெட் கலர் ஸ்பாட்டுங்கிறது இருக்கும். ஃபீமேலுக்கு ரெட் ஸ்பாட்ஸுங்கிறது இருக்காது. இத தான் ஆங்கிலத்தில செக்சுவல் டைமார்பிசம்னு சொல்லுவாங்க. அதுக்கான மீனிங் என்னன்னா, ஈஸியா மேல் அண்ட் ஃபீமேல் ஜெண்டர ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். இந்த வுட்பெக்கர் ஸ்பீஷியஸ ஒரு ரேர் கிரியேச்சர்ன்னு சொல்றாங்க. பிகாஸ் என்னதான் இந்த உலகத்தில இருக்கிற வுட்பெக்கர்ஸ்ல சில ஸ்பீஷியஸ் எல்லோ கலர்ல இருந்தாவும், இந்த மாதிரி பேல் yellowish கலர்லயும் 2 சீக்ஸ்லயும் இந்த மாதிரி ரெட் ஸ்பாட்டோடயும் இதுங்க இப்படி அழகா இருக்கிறதுனால இதுங்க கொஞ்சம் ரேரான ஸ்பீஷியஸ்ன்னு சொல்றாங்க. இதுங்களோட டயட்ன்னு பார்த்தீங்கன்னா, கரையான் எறும்புல இருந்து விதைகள், பழங்கள் வரைக்கும். நார்மலாவே உட்பெக்கர்ஸ் எப்படி கம்யூனிகேட் பண்ணும்னு தெரியுமா? தன்னோட பீக்க யூஸ் பண்ணி மரத்தில ஒரு சவுண்ட ஏற்படுத்தும். அந்த சவுண்டா யூஸ் பண்ணி தான் அதுங்க மத்த பேர்ட்ஸோட கம்யூனிகேட் பண்ணும்னு சொல்றாங்க. ப்ரீடிங் அப்புறம் எக் லே பண்ணதுக்கப்புறம் போத் மேல் அண்ட் ஃபீமேல் சேர்ந்து அந்த சிக்ஸ பாதுகாக்கும்னு சொல்றாங்க. அது மாதிரி இந்த மரங்கொத்தி பறவைகள்லாம் தனக்கு தெரியாமயே மத்த கிரியேச்சர்ஸ்க்கும் ஒரு வகையில ஹெல்ப் பண்ணுதுன்னு தான் சொல்லணும். பிகாஸ் இதுங்க கூடு கட்டுறதுக்காக அமைக்கிற மரப்பொந்துகள இதுங்க யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், அந்த மரப்பொந்துல போயி வவ்வால்களும், மற்ற பறவை இனங்களும், சிறிய பூச்சி இனங்களுக்கும் அதுங்க விட்டுட்டு போன அந்த மரப்பொந்து வீடா அமையுதுன்னு தான் சொல்லணும். இதுங்களோட டயட்ல கரையான்களும், இந்த மாதிரி செடி கொடிகள நாஸ்தி பண்ற வண்டுகளும் இருக்கிறதுனால இந்த உட்பெக்கர் ஸ்பீஷியஸ பெஸ்ட் கண்ட்ரோலர்ன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, என்னதான் இந்த உட்பெக்கர்ஸ்லாம் ஆர்போரல் கிரியேச்சர்ஸ்ன்னு சொன்னாவும், வானத்திலேயே வேட்டையாடும்னு சொன்னாவும், சில ஸ்பீஷியஸ்லாம் நிலத்தில இறங்கியும் ஃபுட் சர்ச் பண்ணும். அது மாதிரியே இந்த கிரீம் கலர்டு உட்பெக்கரும் நிலத்தில இருக்கிற அழுகிப்போன தாவரங்கள், மரப்பட்டைகள்ல ஏதாவது பூச்சி இருக்குமான்னு தேடி சாப்பிடக்கூடிய கிரியேச்சர்.